இந்திய அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு துயர செய்தி. மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவார் பயணம் செய்த விமானம் புனே அருகே விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று காலை மும்பையிலிருந்து பாராமதி நோக்கி புறப்பட்ட லியர்ஜெட் 45 ரக தனியார் விமானம் தரை இறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. சரியாக காலை 8:45 மணி அளவில் பாராமதி விமான நிலையத்திற்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விமானம் தரையில் மோதிய வேகத்தில் தீப்பிடித்து சிதறியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீவிர பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் விமானத்தில் பயணித்த 2 விமானிகள் உட்பட 6 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக DGCA உறுதிப்படுத்தியுள்ளது. அஜித் பவாரின் மறைவு செய்தி கேட்ட அதிர்ச்சியில் அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் கதறி அழுது வருகின்றனர். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங், சிவசேனா MP பிரியங்கா சதுர்வேதி உள்ளிட்ட பல தலைவர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் சுப்ரியா சூலே, சுனேத்ரா பவார் மற்றும் அவரது குடும்பத்தினர் டெல்லியில் இருந்து உடனடியாக பாராமதிக்கு விரைந்துள்ளனர். மகாராஷ்டிரா அரசியலின் ஒரு முக்கிய தூண் இன்று சரிந்திருப்பது ஒட்டுமொத்த தேசத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. துரதிர்ஷ்டவசமாக விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய அரசியல் களம் பல ஆளுமைகளை இழந்துள்ளது. அதன் பட்டியல் இதோ. விஜய் ரூபானி, குஜராத் மாநில முன்னாள் முதல்வர் மற்றும் பாஜக மூத்த தலைவரான இவர் 2025 ஜூன் 12 அன்று அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் காலமானார். YS ராஜசேகர ரெட்டி, ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருந்த இவர் 2009 செப்டம்பர் 2 அன்று நல்லமலா காட்டுப்பகுதியில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். மாதவராவ் சிந்தியா, மத்திய அமைச்சராகவும் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்குமிக்க தலைவராகவும் இருந்த இவர் 2001 செப்டம்பர் 30 அன்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விமான விபத்தில் காலமானார். GMC பாலயோகி, மக்களவை சபாநாயகர் மற்றும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவரும் GMC பாலயோகி, மக்களவை சபாநாயகர் மற்றும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான இவர் 2002 மார்ச் 3 அன்று ஆந்திராவில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். NVN சோமு, திமுகவின் மூத்த தலைவர் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் 1997 நவம்பர் 14 அன்று அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் காலமானார். டோர்ஜி காண்டு, அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக இருந்த இவர் 2011 ஏப்ரல் 30 அன்று ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். அடுத்ததாக பலவந்த் ராய் மேத்தா, குஜராத் மாநிலத்தின் 2வது முதலமைச்சர். 1965 ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் போது இவர் பயணித்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் உயிரிழந்தார். சுரேந்திரநாத், பஞ்சாப் மாநில ஆளுநராக இருந்த இவர் 1994 இமாச்சல பிரதேசத்தில் நடந்த விமான விபத்தில் தனது குடும்பத்துடன் உயிரிழந்தார். இறுதியாக மோகன் குமாரமங்கலம், மத்திய அமைச்சராக இருந்த இவர் 1973 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் காலமானார். Subscribe to One India and never miss an update.